பாயிண்ட்டு, மாநில அரசின் தலைவர் ஆளுநர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். ஆளுநர். செகண்ட் பாயிண்ட்டு, அதை சொல்கிறது எதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்லி. இது வந்து போன தடவை நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட இந்த கேள்வியை கேட்டாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டுகள். மாநில அரசின் தலைவரும் ஆளுநர் தான். சில நேரத்தில் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அதுவும் ஆளுநர் தான். ஸோ இந்த ஆளுநரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இந்த விஷயம் எழுத வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கோங்க. ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி கூட பதவியிலிருந்து நீக்கலாம், சரிங்களா? அல்லது ஆளுநர் வந்து தானாகவே வந்து பதவியை கூட ராஜினாமா செய்யலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதை செய்யறது வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் யாரால் செய்ய முடியாது? சிஎம் ஆலையோ இல்லை மாநில நிர்வாகத்தாலேயோ ஆளுநரை வந்து என்ன பண்ண முடியாது? ராஜினாமா செய்ய வைக்க முடியாது.